வணக்கம் மக்களே. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விடயங்கள் இந்த ஓவர் நைட்டில் அம்பானி ஆனதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி ஒரு நபருக்கு ஓவர் நைட்டில் பார்த்தீங்கன்னா 1,88,000 ஓட் ஓவர் நைட்டில் வித்தின் அ டே வித்தின் 22 ஹவர்ஸுக்குள்ள ஒரு நபருக்கு ஓட் வந்திருக்கு. அதுவும் எவ்வளவுன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு வரைக்கும் அந்த நபருக்கு 14,000 ஓட் தான் இருந்துச்சு. சனிக்கிழமை காலம்பரை பார்த்தீங்க அப்படின்னா 1,50,000 லட்சம் ஓட் வந்துச்சு. இப்போ இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24 லட்சம் ஓட் போயிருக்கு. என்னடா இது பித்தலாட்டம் அப்படின்னு தான் இருக்கு ரவீனா அவர்களுக்கு. ஸோ இப்படின்னா ஓகே சரி, அதை பற்றி மக்களோட கருத்துக்கள் என்ன, என்னோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சரிங்களா. அண்ட் அடுத்தது பிரதீப் அண்ணா அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல விடயம் நடக்குது. அதை மக்கள் எப்படி கொண்டாடி கொண்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருந்துச்சு. அதை பற்றியும் பார்த்துடலாம் சரிங்களா. ஸோ ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சரிங்களா. முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது விடயம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் கிரஷ் 2024 சரிங்களா. ட்ரீம் கிரஷ் 2024 அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கெடுப்பு நடக்குது. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா போன திங்கட்கிழமை ஆரம்பிச்சது சரிங்களா. இது எனக்கு தெரிஞ்சது ஒரு 5வது சீசனோ இல்லை வருடமாக நடக்கிறதா. இதில் திங்கட்கிழமையில இருந்து நேற்று ஈவினிங் வரைக்கும் சரிங்களா, நேற்று ஒரு 9-10 மணி வரைக்குமே முதலிடத்தில் இருந்தது அர்ச்சனா ரவிச்சந்திரன். ஆக்ட்ரஸ் அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் மட்டும்தான் முதலிடத்தில் இருந்தாங்க. அதுவும் எப்படி முதலிடம்னா, அர்ச்சனா மேம் அவர்களுக்கு 5 லட்சம் ஓட்டு வந்துருந்துச்சுன்னா ரெண்டாவதுல இருக்கிற நபர்களுக்கு ஒரு 80,000மோ 70,000மோ ஓட்டு தான் இருக்கும். அந்த 1 2 3 4 அந்த டாப் 5க்குள்ளேயே ரவீனா அப்படின்ற ஒரு பேர் அதை நம்மளால பார்க்க முடியாம இருக்கும். அந்த மாதிரி 14,000 15,000 ஓட்டு தான் இருந்துச்சு. எப்போ வரைக்கும்? வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை காலை ஒரு 6 மணிக்கு முதல் அது வரைக்குமே ரவீனாக்கு 15,000 ஓட் தான் இருந்துச்சு. நம்ம கிட்ட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே இருக்கு சரிங்களா. ஆனா நேத்து சனிக்கிழமை காலை 6 மணிக்கு அப்புறம் 6ல இருந்து 10 மணிக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ரவீனாக்கு பாத்தீங்கன்னா 15,000 ஓட்டால இருந்து 1,50,000 லட்சம் ஓட்டா மாறுது 3 மணி நேரத்துக்குள்ள. இந்த சந்திரமுகி படத்துல வடிவேல் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, திடீர்னு வடிவேல் சார் ரஜினி சார் சொல்லுவாங்க, திடீர்னு வருதா, திடீர்னு உடைதா, திடீர்னு அப்படின்னு. அதே மாதிரி 3 மணி நேரத்தில் 1,50,000 லட்சம் கொடுக்கு. அதுக்கப்புறம் அந்த 1,50,000 லட்சம் 10 மணில இருந்து ஈவினிங் 5 இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அது 1,50,000 லட்சம் 6 லட்சமா மாறுது. அது அப்படியே அந்த டபுளா கூடி எப்படி இருந்தது ஆரம்பத்தில் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை நைட்டு ரிசல்ட் அர்ச்சனா மேம் அவர்களுக்கு 5 லட்சம் ஓட்டுனா ரவீனாக்கு 15,000 ஓட்டு தான். இந்த டாப் 6 டாப் 7க்குள்ள கூட ரவீனான்ற பேரே இல்லை. ஆனா நேத்து நைட்டில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்களுக்கு 7,80,000 ஓட்டு என்னவோ, ரவீனாவுக்கு 7,20,000 ஓட்டு. இப்போ பாத்தீங்கன்னா வித்தின் 17 or 16 ஹவர்ஸ் ரிசல்ட் என்னன்னா, அர்ச்சனா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேமுக்கு பாத்தீங்கன்னா 17,80,667 ஓட்டு சரிங்களா. இங்கால ரவீனாக்கு பாத்தீங்க அப்படின்னா 24,77,967 ஓட்டு. சொல்லப்போனா ஒட்டுமொத்தமா 14-15 மணித்தேலங்களுக்குள்ள ரவீனாக்கு 17 லட்சம் ஓட் வந்திருக்கு. என்னடா பித்தலாட்டம் இது? இல்ல இவங்கெல்லாம் மக்கள் மக்களை என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க எனக்கு தெரியல. பிக் பாஸ்ல ஒரு 3-4 கிழமை கூட இருக்க தகுதி இல்லாத நபர்களை கடைசி 80-90 நாள் ஏன் ஃபினாலே 3வது கூட கொண்டு போயிருந்தாங்க மக்களோட ஷோ அப்படின்னு சொல்லி போட்டு. இப்ப என்னடான்னா 14,000-15,000 ஓட்டு தான் அந்த அம்மாக்கு 5 நாள் கூட்டுத்தொகையே. ஆனா இந்த ரவீனாக்கு 5 நாள்ல 14,000 ஓட்டு வருதா. ஆனா கடந்த ஒரு 30 மணித்தியாலங்களுக்குள்ள 24 லட்சம் ஓட் வந்திருக்கான்.
என்னடா பிஞ்சலாட்டம்? சரி, இப்படி ஒரு ரசிகர்கள் படை உண்மையிலே இந்த அம்மாக்கு இருக்குன்னா இந்த அம்மா தான் டைட்டில் வின் பண்ணியிருக்கணும். ஏன் கழுவி ஊற்றி ஓட்டே வராமல் வெளியில் வந்தாங்க? இப்படி உண்மையிலே ரசிகர்கள் இருக்குன்னா இவங்க போடுற வீடியோக்களோட கமெண்ட் செக்ஷனில் பாராட்டுக்கள் குவிஞ்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 95% நெகட்டிவ் கமெண்ட் தான். கழுவி ஊற்றுறாங்க. இவங்களை பிடிச்சவங்க கூட ஒன்றும் இப்போ பிடிக்கல அப்படின்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபருக்கு எப்படியா அது 24 லட்சம் ஓட் வந்து வித்தின் 30 ஹவர்ஸில் வந்தது? இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தா என்ன மாதிரி இருக்கு? ஏன் இந்த பொழப்பு? சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை மக்களே. இதுதான் உலகம் மக்களே. காசு இருந்தால் எதுவுமே பண்ணலாம் போல இருக்கு. சரிங்களா? ஆனால் கேவலமாக இருக்குது. அந்த ஜோடி ஆயுரடி அப்படின்னு இன்னொரு ஷோ, அதுலேயும் இதான் நடக்குது. தீர்ப்பு வந்து யாரை சொல்லணும்னா கொண்டஸ்டன் தான் தீர்ப்பு சொல்லணுமா? அங்கேயும் இந்த ரவீனா வந்து தமிழ் செல்விக்கு முதுகுல குத்தி இருக்கு. அதை பற்றி நான் பேசுகிறேன் இன்னைக்கு அடுத்த வீடியோக்குள்ள. நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. கழுவி ஊத்துங்க முடிஞ்ச வரைக்கும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம பிரதீபண்ணா அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ என்னுடைய வெற்றியை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னுடைய வெற்றியை எனக்கு யாருன்னே தெரியாத, இது வரைக்கும் நான் பழகாத, மீட் பண்ணாத யார் ஒரு சகோதரனோ சகோதரியோ நண்பனோ நண்பியோ, ஸோ யார் ஒரு அக்காவோ அண்ணாவோ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான வெற்றி. சரிங்களா? ஸோ பிரதீபண்ணா அவர்களுக்கு அவருடைய முதலாவது படம் தயாரிப்புக்கா இல்லை ஆக்டிங்குக்கா அப்படின்னு தெரியல. டைரக்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். டைரக்டிங் ஆக்டிங்கானா எனக்கு தெரிஞ்சு டைரக்டிங்குக்கு தான் நினைக்கிறேன். என்ன அவர் கதை எழுதி கொண்டிருக்காரு. ஸோ அப்போ பிரதீபண்ணா அவர்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் செக் வந்து போயிருக்கு 9 லட்சம். சரிங்களா? அது பிரதீபண்ணா அவர்கள் மக்களோட ஷேர் பண்ணாரு. அதில் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் இந்த பிக் பாஸில் பெட்டி சீசன் 7ல். ஏன் இதற்கு முதல் வந்த சீசன்ல எல்லாம் பட்டி, காசு பட்டி 10 லட்சம் 13 லட்சம் 14 லட்சம். இந்த சீசன் கூட ஒரு அம்மா எடுத்துட்டு போச்சு இல்ல, 4 வீக்கே வெளியில போண்டிய ஒரு ஆளு பூர்ணிமா, அந்த அம்மா ஏதோ 1 லட்சம் எடுத்துட்டு போச்சு. மக்கள் கழுவித்தான் ஊத்துனாங்க. இதற்கு முதலும் அப்படிதான். ஆனா இங்க பிரதீபண்ணா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விடயம் நடக்குது. அதை வந்து எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. பல சகோதரிகளோட பேசின அவங்க வீட்டை வந்து விருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது தங்களோட வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நல்ல விடயம் நடந்தது போல தங்களுடைய அண்ணனோ தம்பியோ நண்பனோ தங்க வீட்டு பிள்ளை வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல விடயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கு. அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம், எப்படி கொண்டாடுவோம் அப்படின்னு பல பேர், அம்மாமார், அக்காமார், அண்ணாமார், அப்பாமார், தம்பிமார், தங்கைமார், பல நண்பர்கள் நண்பிகள் பல பேர் வந்து பிரதீபண்ணாவுக்கு கிடைத்த அந்த ஒரு நல்ல விடயத்தை வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, சந்தோஷப்பட்டிருக்காங்க, அண்ட் சோசியல் மீடியாவில் கொண்டாடி கொண்டிருக்காங்க. இதுதான் உண்மையான வெற்றி. அது வந்து காலம் காமித்து கொண்டிருக்கு. பிரதீபண்ணா வேற மாதிரி வாழ்த்துக்கள், கலக்குங்க. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வேற லெவலில் தெரிவிக்க விடுவோம். சரிங்களா? ஸோ இது பிரதீபண்ணா அவர்கள் தொடர்பான ஒரு நல்ல விடயம். சரிங்களா? வெற்றினா இப்படிதான் இருக்கணும். பிரதீபண்ணா அவர்களை போல, அர்ச்சனா மேம் அவர்களை போல நேர்மையா இருக்கணும். இந்த மாயா, பூர்ணிமா, நிக்ஷன், ரவீனா, ஜோவிகா இவங்களை போல இருக்கவே கூடாதுப்பா. ரொம்ப தவறான ஒரு எக்ஸாம்பிள் சொசைட்டிக்கு. சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. நன்றி.